படம் எப்படா இருக்கு? சூப்பரா இருக்குண்ணா. படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு? சுமாரா தான் ப்ரோ. என்னமோ எதிர்பார்த்தேன் ப்ரோ, அவ்வளோலாம் ஒன்றும் இல்லை ப்ரோ. அவ்வளோ எதிர்பார்த்த அளவுக்கு இல்லையா? வெயிட் பண்ண அளவுக்கு அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை ப்ரோ. தனுஷ் எப்படி பண்ணிருக்காரு? தனுஷ் ஏதோ பண்ணியிருக்காரு ப்ரோ. இதுக்கு மாறியே எவ்வளோ நல்லா செம்மையா இருக்குது தல. தனுஷ் பண்ணிருக்கு. அவர் வேற லெவல் தல. அவரெல்லாம் அடிச்சுக்கவே முடியாது. யார சொல்லுங்க, தனுஷ் மாரி உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல தேவையில்ல. இத்தனை வருஷம் வெயிட் பண்ணதுக்கு படம் ஒருத்த அப்படின்னா ஒர்த்து தான். அப்படிங்களா? ஸ்டோரி இருக்கு, கண்டென்ட் எல்லாம் எந்த மாதிரி ஜானர்ல கொண்டு போயிருக்காங்க? எந்த மாதிரி ஜானர்? ஒரு சமூக நீதி, சமூக நீதி, அந்த மாதிரி ஒரு சோஷியல் கருத்து. ஆமா, சோஷியல் கண்டென்ட். சோஷியல் கண்டென்ட் என்ன சொல்ல வந்திருக்காங்க? எல்லாரும் ஈக்குவல் தான், யாரும் மேல கீழே அப்படிங்கிறது இல்ல. என்னன்னா கேப்டன் மில்லர்ன்ற படம் வந்து ரொம்ப நாள் வெயிட் பண்ணி, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வெயிட் பண்ண வந்திருக்கு. இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. எப்படி இருக்கு படம்? என்ன கருத்து சொல்ல வராங்க? நல்லா இருக்குது. தனுஷ் ஆக்டிங், அப்புறமா சிவராஜ்குமார் ஆக்டிங் ரொம்ப நல்லா இருக்குது. ஆனா பழைய காலத்துல என்னாச்சு, ஏழை மக்களுக்கு என்னாச்சு, பிரிட்டிஷ் என்னத்துமா, அது மாதிரி ஸ்டோரி சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு படம். ஆக்ஷன் நல்லா இருக்குது. ஸ்கிரீன் பிளே அப்புறம் அந்த பிஜிஎம் எல்லாம் எப்படி கொடுத்திருக்காங்க? பிஜிஎம் எல்லாம் நல்லா இருக்கு. என்னன்னா பாஸ்க்கு ஒரே ஒரு ஹீரோயினே இல்ல இதுல, அவ்வளவுதான். அது ஒரு அவ்வளவுதான். ஏன்னா தனுஷ் நல்லா இருக்கு படம். பிஜிஎம் எல்லாம் எப்படி பண்ணிருக்காங்க? சூப்பரா இருக்கு. தனுஷோட என்ட்ரி, அவர் ஆக்டிங்கே போதும். ஆக்டிங் எதுவுமே தேவையில்ல, நல்லா இருக்கு. இல்ல இப்ப படம் எந்த ஜானர்ல எடுத்துட்டு போயிருக்காங்க? ஒரு கில்லர் ஃபிலிமா எடுத்துட்டு போயிருக்காங்களா, இல்ல ஒரு பழைய காலத்து சீன் அந்த மாதிரி எடுத்துட்டு போயிருக்காங்களா? இது வந்து ஒரு அந்த விஷயங்களை பார்த்தா சூப்பரா இருக்கு. அந்த தொந்தரவு அப்படிங்களா? பாக்கலாம், எல்லாரும் வந்து பாக்கலாம். பார்க்கலாம். பொங்கலுக்கு ஒருத்தன் இதான் எடுத்து ஒருத்ததான் பொங்கல். பொங்கலே தனுஷ் எப்படி பண்ணிருக்காரு? வேற லெவல். சிவராஜ்குமார் சார் கூட தான் வேற லெவல் பண்ணிருக்காங்க. நல்லா பண்ணிருக்காங்க. ஸ்கிரீன் பிளே எப்படி பண்ணிருக்காங்க? நல்லா இருக்கு. இது என்ன சொல்றதுனே தெரியல. அப்படிங்களா? பிஜிஎம் எல்லாம் எப்படி பண்ணிருக்காரு? பிஜிஎம் மட்டும் வேற லெவல். ஒரு என்ட்ரி சீன் வந்துட்டு சிவராஜ்குமார் சார் ஒரு 3 சீன்ல வராரு. செம்மையா வராரு. இத்தனை வருஷம் வெயிட் பண்ணதுக்கு ஒர்த்து ப்ரோ, ஒர்த்து. Okay, thank you. It's not a kid movie actually. Okay, Dhanush screenplay was. Yeah, it was too good actually. What meaning of the movie? It's kind of like old movie, like the British rule and the fighter is in our own space. Like it's good movie. You like the movie? Yeah, I like it very much. Okay. யோசனாவே கொஞ்சம் இல்ல, நாங்க மாலை போட்டிருந்தாங்க சாமி எல்லாம். நாங்க தனுஷ் படம் கூட்டிட்டு போலான்றப்போ இல்ல, தனுஷ் சீனாவே தனுஷ் கிஸ் இந்த இருக்கும், வானான்னு சொல்லிட்டு இது பண்ணீங்க. அதான் இப்ப போன் பண்ணின்னு இருக்கிறேன். எதுவும் இல்ல அந்த மாதிரி சீன் எல்லாம் ஃபேமிலியோட பாக்கலாம். நல்லா இருக்கு. பொங்கலுக்கான படமா இது? பொங்கலுக்கு வந்து ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 4 நாள் லீவ் ஆயிப்போம். ஃபேமிலி எல்லாருமே நல்லா இருக்குது, பாக்கலாம். தீபாவளி கூட்டினா பட்டாசு நல்லா வச்சிருக்காங்க. அப்படிங்களா? எல்லாரும் என்ட்ரி எப்படின்னா கொடுத்துருக்காங்க? நல்லா இருக்குது எல்லாருமே. சிவராஜ்குமார்து ஜெயிலர்ல எப்படி இருந்துச்சு அது கூட நல்லா கொடுத்துருக்காங்க என்ட்ரி. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அதாவது ஆக்டிங்ல அப்படி நல்லா பண்ணிருக்கு. பொங்கலுக்கு எப்படி ஒரு ஒர்த்தான படமா இல்ல? ஒர்த்து தான். கண்டிப்பா ஒர்த்து. ஓகே.